வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் KKS ராமச்சந்திரன் கைது நடவடிக்கை செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் திமுகவிற்கு இடிய ஏற்படுத்திவிட்டார். மீண்டும் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆஜராக வேண்டும் என்றும் செப்டம்பர் 9 மற்றும் செப்டம்பர் 11 தேதிகளில் நீதிபதி முன்பு இவர்கள் இருவரும் ஆஜராக வேண்டும். ஆஜராகாமல் நீதிமன்றத்தை ஏமாற்ற நினைத்தால் பிடிவாரன் மூலமாக அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதையும் காவல்துறையினர் ஏற்படுத்த வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் எப்படியோ தப்பித்து விட்டார்கள். ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டாமல் காவல் நிலையத்தில் இவர்கள் மீது சரியான புகார்கள் கொடுக்காமல் நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சாட்சியங்களை ஒன்று சேராத காரணத்தினால்தான் என்றும், இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து தவறு செய்வது உறுதியாக இருந்தால் அவர்கள் மீது தண்டனை வழங்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் MLA மற்றும் MPக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு தொடர்ந்தவுடனே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்தார்கள் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு. ஆனால் உச்சநீதிமன்றம் இவர்கள் கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் விசாரணைகள் குற்றச்சாட்டுகள் அதிகம் இருந்த நிலையில் ஆதாரங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி இவர்களுக்கு எதிராக தற்பொழுது வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கு மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்றும், மறக்காமல் இவர்கள் இருவரும் செப்டம்பர் 9 மற்றும் செப்டம்பர் 11 தேதிகளில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். ஆட்சியும் அதிகாரமும் தங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக பல ஆட்டம் போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறிய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பிற்கு ஆதரவாக பல கட்சி தலைவர்களும் வரவேற்று வருகிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததன் காரணமாக இருவரும் சிறைக்கு செல்வது வெகு விரைவில் இல்லை என்று தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்டில் கூறுங்கள்.